Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மூணாவது பாட்டு. இதுவரையும் 2 பாட்டு வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஒவ்வொரு பாட்லேயும் 100 கொஷின்ஸாக பிரித்து தமிழ்லேருந்து மட்டும் கொடுத்துட்ருக்கோம். இது மூணாவது பாட்டு 201லேருந்து 300 வரை இருக்க கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை பற்றியது? ஆன்சர் கல்வியாளர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூனை பற்றியது. கமலாலயன் அவர்களினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் வே குணசேகரன். உனக்கு படிக்க தெரியாது என்ற வார்த்தையால் உள்ளத்தில் அடிபெற்றவர் மேரி மெக்லியோட் பெத்யூன். வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். விடை வந்து 8 வகைப்படும். 6 வகை வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என வினா வந்து 6 வகைப்படும். ஒவ்வொரு வினாவிற்குரிய எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வினா விடைகள் தனியாக இலக்கணத்தில் இருக்கிறது, படிச்சுக்கோங்க. விடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 8 வகைப்படும். 8 வகையான விடைகள் என்னென்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை வந்து 8 வகைப்படும். பொருள்கோள்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8 வகைப்படும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரியை கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற வரியை கூறியவர் பாரதியார். மக்களால் விரும்பப்படும் பரமார்த்த கலைகளில் ஒன்று இது வந்து கரகாட்டம். கரகம் என்பது வந்து பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ வந்து குறிக்கும். கரகாட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கரகம், கும்பாட்டம் எனவும் வந்து அழைக்கப்படுது. கரகச் செம்பில் எதனை வந்து நிரப்புறாங்க? எதை வச்சு நிரப்புறாங்கன்னா மணல் இல்லாட்டி பச்சரிசியை வச்சு நிரப்புறாங்க. கரக செம்பில் எந்த பொம்மையை வைத்து ஆடுவாங்க? ஆன்சர் கிளி பொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை வச்சு ஆடுவாங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று தான் வந்து குடக்கூத்து. கரகாட்டத்திற்கு அடிப்படை வந்து குடக்கூத்து. கரகாட்டத்தின் துணையாட்டம் வந்து மயிலாட்டம். ஒயிலாட்டத்தை யார் வந்து பெரும்பாலும் ஆடுறாங்கன்னா ஆண்கள் தான் வந்து ஆடுறாங்க. ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம். தேவராட்டத்திற்கு இசைக்கப்படும் கருவியோட பெயர் வந்து உருமி, தேவ துந்துபி. தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு வந்து இருக்கு? ஆன்சர் 8லிருந்து 13 கலைஞர்கள் வரை. பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுது? ஆன்சர் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுது? ஆன்சர் மராட்டியர் காலத்தில். பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கச்சிக்கொடி. பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குதிரைக்களி. எந்த ஆட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை? ஆன்சர் பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு. தப்பாட்டத்தை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பறை. தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளவர் வந்து அருணகிரிநாதர். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்றாக விளங்குவது பறை. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக விளங்குவது வந்து புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலியாட்டம். திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக வந்து தெருக்கூத்து வந்து இருக்கு.
தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்தப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நாடக கலையின் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. தெருக்கூத்து யாருடைய கலையாக இருந்தது? ஆன்சர், வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்திருக்கு. அர்ஜுனன் தபசு எதை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது? ஆன்சர், மழை வேண்டி. தோற்பாவை கூத்தில் எது முதன்மை பெறுகிறது? ஆன்சர், ஒளி. மரப்பாவையை பற்றி கூறும் நூல் திருக்குறள். ராச சோழன் தெரு எங்கு உள்ளது? ஆன்சர், கோலாலம்பூரில், மலேசியாவில் இருக்கு. ராச சோழன் தெரு பற்றி கூறும் நூல் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். பூத்தொடுத்தல் என்ற கவிதையை படைத்தவர் யார்? ஆன்சர், கவிஞர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எங்கு பிறந்தார்? ஆன்சர், மதுரையில். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியது குமரகுருபரர். சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர், 96. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களால் ஆனது? ஆன்சர், 100 பாடல்களால் ஆனது. 100 பாடலில் 10 பருவம், ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் அமைந்துள்ளது. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்த மொழியில் புலமை பெற்றவர்? ஆன்சர், தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி போன்ற மொழிகளில் புலமை பெற்றவர். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த பருவங்கள் இரு பாலருக்கும் பொதுவானது. மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. 7 பருவம் பொதுவானது. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு 3 பருவங்கள் வித்தியாசமாகும். அது எது அப்படின்னா, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ். கலங்கு, அம்மானை, ஊசல். இது பெண்பார் பிள்ளைத்தமிழின் வேறுபட்ட பருவங்கள். கம்பராமாயணத்தில் ஆற்று படலத்தில் சிறப்பிக்கப்படும் ஆறு ஏது? ஆன்சர், சரையு ஆறு. கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? ஆன்சர், 6 காண்டங்கள். கம்பரின் ஊர் எது? ஆன்சர், திருவழுந்தூர். சோழ நாட்டில் இருக்க திருவழுந்தூர். கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கம்பர். கம்பர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. இது கம்பர் இயற்றிய வேறு நூல்கள். பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர், சா. கந்தசாமி. சா. கந்தசாமி எந்த நூலால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர்? ஆன்சர், சாயாவனம். சா. கந்தசாமி எங்கு பிறந்தார்? ஆன்சர், மயிலாடுதுறை. நாகப்பட்டினத்தில் இருக்க மயிலாடுதுறையில் பிறந்திருக்காங்க. சா. கந்தசாமியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர், விசாரணை கமிஷன். சா. கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றார்? ஆன்சர், சுடுமண் சிலைகள். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 5 வகைப்படும். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போரை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ.சி. அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906. ம.பொ.சி. என அழைக்கப்படுபவர் ம.பொ. சிவஞானம். ம.பொ.சி. எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? ஆன்சர், ஜூன் 26, 1906 சென்னையில் 1000 விளக்கு சால்வன் குப்பத்தில் பிறந்திருக்காங்க.
மாபோசியின் பெற்றோர் பொன்னுச்சாமி, சிவகாமி. மாபோசிக்கு பெற்றோர் வைத்த பெயர் ஞானப்பிரகாசம். மாபோசிவை சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர் என்ற முதியவர். பேராய கட்சி என்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு நிறைவேற்றியது? ஆன்சர் ஆகஸ்ட் 8, 1942. மாப்போ சிவேலூர் சிறையில் கண்ட தென்னகத் தலைவர் யாவர்? ஆன்சர் காமராஜர், சத்தியமூர்த்தி, பிரகாசம். மாபோசி யாருடைய அழைப்பை ஏற்று வடக்கிள்ளைக்கு சென்றார்? ஆன்சர் ஆசிரியர் மங்கள் கிளார் அழைப்பை ஏற்று சென்றிருப்பாங்க. எங்கன்னா வடக்கெல்லைக்கு. ஆந்திர தலைவர்கள் எந்த பகுதியை ஆந்திராவுடன் இணைக்க விரும்பினர்? ஆன்சர் சித்தூர் பகுதியை. வடக்கெல்லை தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் மங்கள் கிளார். மொழிவாரி வாரியம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் சர்தார் KM பணிக்கர் தலைமையில். மொழிவாரி வாரியம் மூலம் சித்தூர் எதனுடன் இணைக்கப்பட்டது? ஆன்சர் ஆந்திராவுடன். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் தமிழினம் ஒன்றுபடுத்த மாப்போசி எடுத்துக்கொண்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் மாப்போ சிவஞானம். பட்டி தொட்டி எங்கும் எந்த மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் சிலப்பதிகார மாநாடு. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எதை தலைநகராக்க விரும்பினர்? ஆன்சர் சென்னையை. எந்த நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திராவிற்கு சென்னை தலைநகர் என்று பரிந்துரை செய்தது? ஆன்சர் நீதிபதி வாஞ்ச். மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் மாநகர தந்தை செங்கல்வராயன். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. பிரதமர் நேரு சென்னை தமிழருக்கே என்று அறிவித்த நாள் மார்ச் 25, 1953. எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்தவர் தமிழரசு கழகம். தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1953 to 54 நடந்தது. மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டவர் நேசமணி. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் மார்ஷல் நேசமணி. இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது? ஆன்சர் நவம்பர் 1, 1956 இணைந்தது கன்னியாகுமரி மாவட்டம். யாருடைய ஆட்சி அகன்று கேரளா உருவானது? ஆன்சர் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி அகன்று கேரளா உருவானது. தமிழகத்தின் வடக்கெல்லை எது என புறநானூறு சிலப்பதிகாரம் கூறுகிறது? ஆன்சர் வேங்கடமலை. மாப்போசியின் வரலாறு நூல் ஏது? ஆன்சர் எனது போராட்டம். தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 3வது பாட்டு. இதுவரையும் 2 பார்ட் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக இப்போ தான் பார்க்குறவங்களுக்கு சாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் நிறைய முக்கியமான கொஷின்ஸ் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற வீடியோஸ்க்குரிய PDF நாங்கள் டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் 4வது பார்ட், அதாவது 301 400 வரை இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட
முடியுது. தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு. 10th தமிழில் வந்து உங்களுக்கு 400 முக்கியமான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக 10th வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.